ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசியை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணியில் ஒரு 15 மினிட்ஸ் ஃபேனு கீழே நல்லா காய வைங்க. இப்போ காஞ்சிருச்சு. நல்லா இந்த அரிசியை ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதை பேனில் மாற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை நல்லா வறுக்க போகிறோம். அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும், நம்ம மாவு ஸ்மெல் கொடுக்கும், அது வரைக்கும் நல்லா வறுக்க போகிறோம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நான் 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய் தூள், கொஞ்சம் எள்ளு, வெல்லத்தை போட்டு பாகு காய்ச்ச போகிறோம். இது நம்மளுக்கு பதம் வரணும்னு தேவையில்ல, நல்லா கொதிச்சு வந்தால் போதும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு அடுத்து கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய் தூள், எள்ளு, நம்ம காய்ச்சின பாகு, இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா பிணைஞ்சாச்சு. அந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி. இப்போது இதில் கொஞ்சம் மாவு எடுத்து கொழுக்கட்டை பிடிங்க. இப்படி இந்த கொழுக்கட்டையெல்லாம் இப்போ இட்லி சட்டியில் மாற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூப்பராக வெந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.